வணக்கம். நான் உங்கள் திரு. எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா பாலிட்டி. பாலிட்டியில் ஆல்ரெடி நம்ம வந்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றதுல ஒரு 2 வீடியோ போட்டிருப்போம். ஸோ ஒரு 25 கொஸ்டின் பக்கமாக போட்டிருப்போம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கோங்க அந்த வீடியோவை. அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்போட மூலங்கள் எங்கெங்க இருந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ நான் கொடுத்துறேன். மொத்தம் நம்ம 60 நாடுகள்ல இருந்து 60 நாடுகளோட அரசியலமைப்பு சட்டத்தை நுணுக்கமா வாசிச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 64 லட்சம் ரூபாய் செலவாச்சு. எத்தனை வருஷம் இதை பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷம் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள் செலவு பண்ணி நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்கோம். அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த 60 நாட்டுல இருந்து என்னென்ன விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்திருக்கோம், நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அதெல்லாம் சேர்த்திருக்காங்க அப்படின்றதான் பார்க்குறோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சிற்பத்தை செதுக்கு 2025. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கீழ்கண்ட கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டோட தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படின்னா தேர்தல் முறை இன்னைக்கு நம்ம யாரை வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்கிலாந்து. இங்கிலாந்தோட தேர்தல் முறையை பார்த்து தான் இந்தியாவோட தேர்தல் முறை இன்னைக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கிலாந்துல இருந்து வேற என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒற்றை குடியுரிமையை நம்ம எங்க இருந்தா எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி சட்டத்தின் ஆட்சி இங்கிலாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. அதே மாதிரி ஒரு குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்றதும் இங்கிலாந்துல இருந்து தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் எடுத்திருக்கோம். குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்றதும் இங்கிலாந்துல இருந்து தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாராளுமன்ற முறை, பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் முறையை நம்ம எங்க இருந்தா எடுத்திருக்கோம், இங்கிலாந்துல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கிலாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. அதுல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சபாநாயகர் முறை, அதே மாதிரி நீதி பேராணைகள் எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கிலாந்துல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்க இருந்தா எடுத்தோம் அப்படின்னா இங்கிலாந்துல இருந்தா நம்ம எடுத்தோம். இதுல கேட்கப்பட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் முறை எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கிலாந்துல இருந்து. அதே மாதிரி ரஷ்யால இருந்து முக்கியமான விஷயம் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை கடமைகள் எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா சோவியத் ரஷ்யால இருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இருந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் ரஷ்யா, அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா. அதே மாதிரி கனடால இருந்து என்ன எடுத்திருக்கோம் முக்கியமானது அப்படின்னா கூட்டாட்சின்ற ஒரு விஷயத்தை எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா கனடால இருந்து நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா கீழ்வரும் எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடு, ரொம்ப முக்கியமான ஒரு இது, டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது தான் அரசு நெறிமுறை கோட்பாடு. அதே மாதிரி இன்னும் 2 விஷயங்கள் அயர்லாந்துல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம், ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதாவது குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து. ஆனா அந்த குடியரசுத் தலைவரோட தேர்தல் வந்து எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அயர்லாந்து. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ராஜ்யசபா, அதாவது மேலவைன்னு சொல்லக்கூடிய ராஜ்யசபாவோட குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார்ல 12 உறுப்பினர்கள், அந்த நியமன உறுப்பினர்கள் முறை எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அயர்லாந்து. அப்போ 3 விஷயங்கள் தான் நம்ம அயர்லாந்துல இருந்து எடுத்திருக்கோம். ஒன்னு டிபிஎஸ்பி, 2வது குடியரசுத் தலைவருக்கான தேர்தல், 3வது ராஜ்யசபாவில் நியமன உறுப்பினர்கள். இந்த 3 விஷயங்கள், இந்த 3 பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அயர்லாந்துல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா போட்டுடலாம். மிச்சது எதுவுமே சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஐஸ்லாந்து, நெதர்லாந்து, போலாந்து அதெல்லாம் சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொதுநல வழக்கு கண்ணை மூடி போட்டலாம். பொதுநல வழக்கு போடுறது எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம்னா அமெரிக்கால இருந்தா என்ன பண்ணோம் அப்படின்னா பொதுநல வழக்க நம்ம எடுத்தோம். ஓகே,
அடுத்து ஜெர்மன். இதுல பாத்தீங்கன்னா ஜெர்மன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நெருக்கடி நிலை. ஆர்டிகல் 352, 56, 356, 360 அந்த நெருக்கடி நிலையை வந்து நம்ம ஜெர்மன் வெய்மர் முறையில இருந்தா நம்ம என்ன பண்ணோம், எடுத்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நீதித்துறை செயல்பாட்டு முறை. நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது எங்கன்னா கண்ண மூடி போட்டுங்க, அமெரிக்கா. நீதித்துறை எப்படி செயல்படணும், நீதித்துறையோட சுதந்திரம் என்ன, நீதி புனராய்வு. அதே மாதிரி வேற முக்கியமானது அமெரிக்கால இருந்து அங்க சொன்னேன் நான், அடிப்படை உரிமைகள் சொன்னேன். அதுக்கடுத்து என்ன முக்கியமானதுன்னு பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், அதாவது துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் முறையை வந்து இங்கிலாந்துல இருந்து எடுத்தோம். துணை குடியரசுத் தலைவர் முறை எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா அமெரிக்கால இருந்து எடுத்தோம். அதே மாதிரி குடியரசுத் தலைவரையும் துணை குடியரசுத் தலைவரையும் பதவி நீக்கும் முறையும் அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இவங்க 2 பேரையும் பதவி நீக்கம் பண்றது எங்க இருந்தா எடுத்தோம் அப்படின்னா அமெரிக்கால இருந்தா என்ன பண்ணோம், எடுத்தோம். அதே மாதிரி மிக 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 முக்கியமானது என்ன அப்படின்னா முகவுரை. முகவுரை எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கால இருந்து. அதே மாதிரி வேற யார பதவி நீக்கம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை வந்து பதவி நீக்கம் பண்ற முறையும் அமெரிக்கால இருந்து என்ன பண்ணது, எடுக்கப்பட்டது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியா வந்து எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பா இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்காவோட எழுதப்பட்ட அரசியலமைப்புல இருந்து தான் நம்மளும் என்ன பண்ணோம், எழுதப்பட்ட அரசியலமைப்பை உருவாக்கணும். அப்ப அமெரிக்கால இருந்து நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அடுத்து என்னென்ன முக்கியமானது அப்படின்றத பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின்ல. ஓகே, பொறுத்துக. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஸோ இங்கிட்ட இருந்து நம்ம போயிடுவோம். உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை. இப்பதான் சொன்னேன், உச்சநீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கும் முறை எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா. நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். நெருக்கடி காலம்னு வந்தாலே என்னது, ஜெர்மன். ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமை எங்க இருந்து எடுத்தோம் நம்ம, இங்கிலாந்து. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே சொன்னேன், இங்கிலாந்து. பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம், அதாவது ராஜ்யசபாக்கு நியமன உறுப்பினர்கள் 12 பேர். அது எங்க இருந்து எடுத்தோம்னு சொன்னேன், அயர்லாந்து. மொத்தமே 3 தான் சொன்னேன் அயர்லாந்துல இருந்து, அதுல ஒண்ணு இது. அப்ப இப்ப கொஸ்டினை மேட்ச் பண்ணிடலாமா? அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு 1, ஜெர்மனுக்கு 2, பிரிட்டிஷ் ஒற்றை குடியுரிமை 3, அயர்லாந்து 4. அப்போ 1, 2, 3, 4 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால இரட்டை குடியுரிமை. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்தியால, பிரிட்டிஷ்ல எல்லாத்துலயும் ஒற்றை குடியுரிமை, அமெரிக்கால என்னது, இரட்டை குடியுரிமை. அதாவது மத்தியில ஒரு குடியுரிமை இருக்கு, மாநிலத்துக்கு ஒரு குடியுரிமை இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றி கீழ்கண்டவற்றில் எது சரியானவங்க கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்கால இருந்து எடுத்தது. மேல ஒரு கொஸ்டின்லயே பார்த்தோம், நீதி புனராய்வு எங்க இருந்து அர்த்தம், அமெரிக்கால இருந்து. கரெக்ட். ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும். கரெக்ட். ஒன்றிய சட்டமா இருந்தாலும் சரி, மாநில சட்டமா இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றத்துக்கு உட்படும். இப்ப மாநில சட்டங்கள் வந்து உயர் நீதிமன்றம்னா மாநில சட்டங்கள் மட்டும்தான், அதோட எல்லைக்குள்ள மட்டும். இதுவும் கரெக்ட். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது அப்படின்னு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு, தவறா இருக்கு. 13 தான் நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை உறுதிப்படுத்துது. ஸோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா தப்பா இருக்கு. இப்ப ஸ்டேட்மெண்ட் 1, 2 ரெண்டுமே சரி. 1 and 2 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ பிற நாடுகளிலிருந்து இந்திய அரசியலமைப்பிற்கு பெறப்பட்டவற்றை சரியாக பொறுத்துக்க. ஓகே, பார்த்துடலாம். பாராளுமன்ற முறை நான் முதலே சொன்னேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்லிமெண்ட் எங்க இருந்து எடுத்தோம், இங்கிலாந்து. அடிப்படை உரிமைகள் கண்ண மூடி போட்டலாம், அமெரிக்கா. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து. கூட்டாட்சி பெட்ரலிசம் எங்க இருந்து எடுத்தோம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே சொன்னேன், கனடா. கனடால இருந்து நம்ம என்ன பண்ணோம், கூட்டாட்சி முறையை எடுத்தோம். ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்துலாம். பாராளுமன்ற மக்களாட்சி இங்கிலாந்து 2, அடிப்படை உரிமை அமெரிக்கா 1, அரசு நெறிமுறை கோட்பாடு அயர்லாந்து 4, கூட்டாட்சி கனடா 3. அப்ப 2, 1, 4, 3 இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முகவுரை நம்ம எங்க இருந்து எடுத்தோம்னு சொன்னோம், அமெரிக்கா. பெரும்பகுதி ஒத்துள்ளதுன்னா அமெரிக்கா தான்.
ஸோ அதோட முகவுரை அமெரிக்கால இருந்தா முகவுரை எடுத்தோம். ஸோ நம்மளோட முகவுரை வந்து பெரும்பகுதி எந்த நாட்டோட ஒத்து போகுது அப்படின்னா அமெரிக்காவோட ஒத்து போகுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். நீதி புனராய்வு கருத்துரு டேஸ் அமைப்பு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. நீதி புனராய்வுனாலே அமெரிக்கா, யூஎஸ்ஏல இருந்தா நம்ம என்ன பண்ணோம் எடுத்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். எந்த நாட்டில் இருக்கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது? இருக்கட்சினாலே என்னது? இங்கிலாந்து. இங்கிலாந்து, அமெரிக்கா ரெண்டு வரும். ஸோ சைனா பார்த்தீங்கன்னா சிங்கிள் கட்சி, ஒரே கட்சி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ அவ்வளோதான். பார்த்தாச்சு. ஸோ இதுதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்துட்டோம். ஸோ இது போக உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் கேட்குறேன். அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் வந்து நம்ம வந்து சோவியத் ரஷ்யால இருந்து எடுத்தோம். ஸோ இது எந்த வருஷம் எத்தனாவது அமெண்ட்மெண்ட் மூலமா இந்தியாவில் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்றத சொல்லுங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசியலமைப்பு 1950 நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நடைமுறைப்படுத்தியாச்சு. அதுக்கடுத்து 50 வருஷம் கழிச்சு இந்த அரசியலமைப்பு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு ஒரு குழு வந்து போட்டாங்க 2000ல. ஸோ அது யாரோட தலைமையில போடப்பட்ட குழு அப்படின்றதையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 368, அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அரசியலமைப்பை சட்ட திருத்தம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எடுத்தாங்க. அது எந்த நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது? எந்த நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது? ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ அடிப்படை கடமைகள் எந்த வருஷம் எத்தனாவது அமெண்ட்மெண்ட் மூலமா இந்தியாவில் சேர்க்கப்பட்டது? நம்மளோட அரசியலமைப்பு வந்து 50 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கு அப்படின்றத ஆராயறதுக்காண்டி ஒரு குழு அமைச்சாங்க. அது யார் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு? 2000ல் அமைச்ச குழு. அதே மாதிரி ஆர்டிகல் 368 சட்ட திருத்தம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது? ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தாலும் சொல்லிடுங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் சொல்லிடுங்க. ஸோ நம்மளோட டெலிகிராம் லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. அதில் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம டிஎன்பிசி நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.